கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது உபாகமம் 30ஆம் அதிகாரத்திலே 9ஆம் வசனத்தை நான் பார்க்கும் பொழுது, அப்பொழுது உனக்கு நன்மை உண்டாகும்படி உன் தேவனாய் கர்த்தர் உன் கைகள் செய்யும் எல்லா வேலையிலையும் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறேன். கீழே வாசிக்கும் பொழுது உனக்கு பரிபூர்ணம் உண்டாகும்படி செய்வார். அதாவது உன் தேவனாய் கர்த்தர் உனக்கு நன்மை உண்டாகும்படி, அவர் நன்மை செய்கிற தேவன். அவர் உங்களுக்கு நன்மை உண்டாகும்படி நீங்கள் கையிட்டு செய்கிற வேளையிலே ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். அதாவது எல்லாவற்றிலையுமே அவர் பரிபூர்ணம் உண்டாகும்படி செய்வார். கையின் பிரயாசத்திலே குறைபாடு அல்ல, அதாவது அதிலே ஒரு பரிபூரணம். உங்கள் வேலையிலே, நீ கையிட்டு செய்கிற வேலையிலே, உங்கள் பிரயாசத்திலே நல்ல ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணம் உண்டாகும்படி கர்த்தர் செய்வார். ரெண்டாவதாக கீழே வாசிக்கும் பொழுது உன் கற்பத்தின் கனியிலே என்று சொல்லப்படுகிறது. தேவன் கற்பத்தின் கனியை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர், கர்ப்பத்தை ஆசீர்வதிக்கிறவர். கற்பத்தின் கனிகள் நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர். தேவன் நம்முடைய பிள்ளையுடைய காரியத்தின் நிமித்தமாக நமக்கு ஒரு பரிபூர்ணம் உண்டாகும்படி கர்த்தர் செய்வார். பிள்ளைகள் நிமித்தமாய் நமக்கு சந்தோஷத்தையும் நமக்கு சமாதானத்தையும் கர்த்தர் கொடுக்கிறவர். நம்முடைய கர்ப்பத்தை ஆசீர்வதிக்கிறார். அதே நேரத்தில் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். பிள்ளைகளால் ஒவ்வொரு குடும்பத்திலே நிறைய பிரச்சனைகள், போராட்டங்கள் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் நமக்கு நன்மை செய்கிறபடியினால உங்களுக்கு கொடுக்கப்பட்டதான கர்ப்பத்தின் கனிகள் பிள்ளைகள், அந்த பிள்ளைகள் நிமித்தமாய் உங்களுக்கு சந்தோஷத்தை, சமாதானத்தை உண்டாகும்படி, பரிபூர்ணம் உண்டாகும்படி கர்த்தர் செய்வார். ஆகவே இந்த நாட்களில் ஆண்டவர் தாமே உங்கள் வாழ்க்கையில் எதை செய்தாலும் அவர் நன்மை செய்கிற தேவன். எந்த காரியத்தை அவர் செய்தாலும் எல்லாவற்றிலும் உங்களுக்கு பரிபூர்ணம் இருக்கும். ஒரு குறைபாடு இல்லாதபடிக்கு, குறை இல்லாதபடிக்கு சகல காரியத்திலையும் அவர் உங்களுக்கு பரிபூர்ணம் உண்டாகும்படி கர்த்தர் செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். ஜெபம் பண்ணும். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு அருமையான நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, எல்லா காரியத்திலையும் கையிட்டு செய்கிற வேளையில், கர்ப்பத்தின் கனிகளிலே, எல்லாவற்றிலையும் ஆண்டவரே பரிபூர்ணம் உண்டாகும்படி செய்கிற தேவன். குறைபாடு அல்ல ஆண்டவரே, குறைவாய் இல்லை ஆண்டவரே. எல்லா காரியத்திலையும் நீர் பரிபூர்ணம் உண்டாகும்படி நீர் ஆசீர்வதிக்கிறவர், ஒரு நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர். அருமையான நம்முடைய பிள்ளைகளை, குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதியும். சகலத்திலையும் ஆசீர்வதியும். சகல காரியங்களையும் பரிபூர்ணம் உண்டாகும்படி செய்யும். எல்லா குறைகளையும் கர்த்தர் மாற்றும். நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒளிந்து போகும் என்று சொல்லப்படுகிறது. என் நன்மையினால் நிரப்புகிற தேவன், எல்லாவற்றிலும் ஒரு நிறைவை கொடுக்கிறவர், பரிபூர்ணத்தை கொடுக்கிறவர். என் தேவன் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.